பப்பிக்கு இப்போ சாப்பாடு கொண்டு வைக்கிறேன். ஆனால் பப்பியால் ஸ்மெல் பண்ண முடியுது. சாப்பாடு எந்த பக்கம் இருக்குங்கிறதே பப்பியால் கண்டுபிடிக்க முடியல. பப்பிக்கு கண் பார்வையும் காதும் கேட்காததுனால கண்டிப்பாக நம்மளோட உதவி பப்பிக்கு தேவைப்படுது. இந்த சாப்பாடை கொண்டு பக்கத்தில் கொண்டு கொடுத்து கையில் நம்ம அந்த பாத்திரத்தை பிடிச்சி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது நக்கி சாப்பிடும்போது அந்த ஃப்ளைட் நகர்ந்து நகர்ந்து போயிடும். சரி, அப்படி பிடிச்சி வச்சோன்னா கம்ப்ளீட்டாக அந்த பப்பி அந்த சாப்பாடை சாப்பிட்ருங்க. நம்மளோட உதவி அந்த பப்பிக்கு தேவைப்படுறதுனால நான் கூடவே இருந்து குழந்தையாட்டம் தாயை பிரிஞ்ச கவலை அந்த பப்பிக்கு இருக்கக்கூடாது. நம்மளும் ஒரு அம்மாவாக அந்த பிள்ளைய பார்த்துக்கணுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தொடர்ந்து நிறைய கமெண்ட் எனக்கு தர்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கமெண்ட்டை படிக்கும்போதே. ஆனால் 1-2 பேர் மட்டும் நடிக்கிறீங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க வீடியோவுக்காக அப்படின்னு சொல்கிறீங்க. வீடியோவுக்காக நடிக்க கூட உங்களால் கூட முடியாதுங்க. இப்படி ஒரு பப்பியை பார்க்குறதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. ஒரு குழந்தைய பார்க்குற சந்தோஷம் எனக்கு அதிகமாக இருக்குது. எனக்குன்னு நிறைய குடும்பங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க எனக்கு